ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். மார்னிங் என்னென்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியல லைவில், சாரி ஃபார் தட். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட் நம்ம வீக்லி சார்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வரலாம், ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் வீக் கேண்டிலோட இந்த வீக் கேண்டில் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்குதுன்னா, ஸோ இந்த கேண்டிலுக்கு மத்தியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்குது. ப்ரெசென்ட் இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. மீன் ப்ரைஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் புல் பேக்கில் அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அகைன் நம்ம லோ லெவல் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வரணும் அப்படின்னா, ஸோ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 10 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் நேற்று ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து லைட்டாக மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளோசிங் கொடுத்து அன்றைக்கி டே ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தான் ட்ராவல் பண்ணியிருக்குது. ஒரு லோ ஒரு ஹை க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. மேபி இன்னொரு கேப் அப்போ அல்லது கேப் டவுனு ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த மாதிரி ட்ராவல் ஆகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டோ இல்லை இந்த பிரேக் டவுன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேலே அப் சைடும் மூமெண்டம் கம்மியாக தான் இருக்கும், லோயர் சைடும் மூமெண்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இங்கேருந்து ஒரு 700 ஒரு 60-70 பாயிண்ட் கேப்பை போகிறனால அங்கேருந்து அந்த கேண்டில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி இன்றைக்கி 6ஆம் தேதி ஒரு லைவில் ஒரு டிசிஷன் எடுத்தோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இங்கேருந்து வருதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா 23,800 கிட்டே ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகுதுன்னா நீங்கள் அகைன் இந்த சப்போர்ட் வரல நீங்கள் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் வெளியே வரதுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் நிஃப்டி 50ல். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்பர் சைடுக்கான பிளான் என்னுடைய வியூவில் கிடையாது. மேபி மேலே பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இது மேலே செஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே இருக்குதோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃப்ரீ சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, அந்த ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேலே மேபி ப்ரைஸ் மேலே மூவ் ஆகலாம். ஸோ இந்த ரிஸ்க் நான் எடுக்கல. ஒரு கேப் அப் பிரச்சனை அகைன் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை என்னோடய வியூவில் தெரியும். சரி, ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்க, இந்த இதில் ஓப்பன் ஆகுதுன்னா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ரீடெஸ்ட்காக. ஸோ ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடைக்கும். அகைன் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். வெபினார் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கலாம். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் டைமு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னா, சேம் இதுலேயே நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடலாம். பெரிய டைம் ஃப்ரேம் என்னன்னா இதில் ஒரு சேம் இதுலேயும் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸ் நல்லா ஒரு அந்த லோ லெவலில் எங்கெங்கே எஸ்எல் போட்டுப்போங்க எல்லாம் எஸ்எல் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் டவுன் சைடுக்கான பிளானையும் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் கூட. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது இங்கே ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகிருக்க இடம்லாம் நான் இப்போது ஒரு சப்போர்ட் பிரேக் டவுனோட ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம், ரைட்டுங்களா? ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இங்கேயோ கேப் அப் பண்ணாலும் சரி, இல்லை இந்த லெவல் பிரேக் டவுன் ஆனாலும் சரி, அகைன் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னுடைய வியூவில் நான் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் கூட ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் பண்ணியிருக்கேன். மேபி மார்க்கெட் உங்களுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, ஃப்ளாட் ஆனாலும் சரி, கொஞ்சம் வெயிட் கரெக்ஷனுக்காக என்ன ப்ரீஸ் ரிஜெக்ஷன் ஆகி அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பிளானும் பண்ணலாம் நீங்கள் இதில். ஓகே, ஸோ இது நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி, மிட் கேப்போடைய அப்டேட்டை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.